ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இனிப்பு மாங்காய் ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அதிலே கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஓமம் வேணா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சம் ஜீரகம் எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லேஸ் சூட்டில் பண்ணால் போதும். நல்லா வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு நான் 1/2 கிலோ மாங்காய் தான் எடுத்துருக்கேன். அந்த மாங்காவை நல்லா கழுவி தோல் சீவி அந்த தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கோங்க. நல்ல தோல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பச்சை மாங்காவாக தான் இருக்கணும். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கு. அப்புறம் இதை நீங்கள் ப்ரெட்டு கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியான ஒரு ஜாம் மாதிரி தான் இருக்கும். இனிப்பு புளிப்பு காரமாக இது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. எனக்கு எப்படின்னா மாங்காவை சீவி வச்சுக்கோங்க. இதில் 2 மாங்காய் நல்லா எடுத்துருக்கேன். எப்படி சீவி இருக்கேன் பாருங்கள். இந்த மெத்தடில் இருந்தால் போதும். எல்லாமே எடுத்துகிட்டு இதுக்கு நான் வெல்லம் தான் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ மாங்காய்க்கு ஒரு 1/2 கிலோ வேண்டாம், நிறைய இனிப்பாயிரும். அதுக்கு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த வெல்லத்தை நல்லா சீவி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இது நான் கேஸ் அடுப்பில் தான் பண்ண போகிறேன். இல்லைன்னா இந்த மாங்காவை இந்த வெயிலில் தான் காய வச்சு பண்ணுவாங்க, 2-3 நாள் வச்சு. இன்றைக்கி நான் கேஸ் ஸ்டவ்லேயே உடனே பண்ணுதேன். இது எப்படி பண்ணேன்னு பாருங்கள். எனக்கு திருவின மாங்காய், அப்புறம் திருவின வெல்லம், இந்த 2ஐயும் நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வச்சுருங்க. ஓரமாக கிண்டி விடுங்க. ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண விடுங்க. அது எல்லாமே கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச மசாலாவை நல்லா பவுடராக ஆக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் குறகுறப்பாக நல்லா பவுடராக இருக்குது. இந்த மசாலா லாஸ்ட்டில் தான் நம்ம போட போகிறோம். இங்கே நம்ம மிக்ஸ் பண்ணதை நல்லா 2மே சேர்ந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம அடுப்பில் வச்சு இப்போ ஸ்லோவாக கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா மாங்காய் அந்த வெல்லம் எல்லாமே கரைஞ்சி வந்து நல்லா தண்ணியாக விட்டுரும். இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஸ்லோவே வச்சு நல்லா கொதிச்சிட்டே இருக்கும்போது இதில் நம்ம மசாலா போட போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு கருப்பு உப்பு, அப்புறம் வெள்ளை உப்பு, கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா, இந்த மசாலாவும் பொடி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டே இருந்தால் நல்ல பதத்துக்கு வந்துடும். அந்த வெல்லமும் நல்லா காஞ்சி உப்பு உரப்பு புளிப்பாக எல்லாமே மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பதத்துக்கு வந்தால் போதும். நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக. இதை நீங்கள் இப்படியே கொஞ்சம் ஆற வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை 1 மந்த்துனாலும் இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெளியே எங்கேயும் ட்ராவல் பண்ணும்போது கொண்டு போய்க்கலாம், சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு, ப்ரெட்டு கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.